இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கே தெரியாமல் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர், சேவ்டு அர்ச்சீவ்ஸ், யுவர் ஆக்டிவிட்டி, நோட்டிஃபிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் இருக்கும் ஃபஸ்ட்டு, அடுத்து ஷேரிங் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபைல், அப்புறம் லாகிங் வித் அக்கௌண்ட்ஸ்னு நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், வெரிஃபிகேஷன் செல்ஃபி, அப்புறம் சேவ்டு லாகின், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான செட்டிங்ஸ் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, இதை சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் டிக் கொடுத்துருங்க இல்லையா, இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபோனை தவிர மற்ற ஃபோனில் ஏதாவது லாகின் ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும் செகண்டாக. ஸோ இது வந்து இன்னும் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை பெட்டராக சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து அந்த செகண்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டு சேம் தான். அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் ஆப்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து கோடு வரும், இல்லைனா இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து கோடு வரும். அந்த கோடை லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து உள்ளே என்டர் ஆக முடியும். பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டாலுமே செகண்டாக இந்த ஓடிபி போட்டால் தான் உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். அதுக்கான ஒரு இதுதான். அடுத்து தான் மூணாவது இது, இந்த வந்து செல்ஃபி நம்மளுடைய அக்கௌண்ட்டு தான் அப்படின்றதுக்கான ஒரு இதுக்காக தான் இந்த செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணுறது. ஸோ அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரொம்பவே முக்கியமானது, இதில் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு, யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். வேர் யுவர் லாகின் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் நிறைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் உங்களுடைய அக்கௌண்ட்டு நீங்கள் இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24 ஃபோன் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அக்கௌண்ட்டை. என்னுடைய பெர்மிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் என்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் என்னுடைய அக்கௌண்ட்டை மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணாங்க, நான் என்னுடைய பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஸோ இதில் அந்த அக்கௌண்ட்டு அந்த மொபைலில் லாகின் பண்ணியிருக்காங்களே அது எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் வந்து நான் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவைஸ் டு லாக் அவுட்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் லாகின் ஆகிருக்கிற ஃபோன்ஸில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவைஸ் டு லாக் அவுட்னு இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாகின் ஆகிருக்கிற அக்கௌண்ட் ஃபோனோட இது டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லாக் அவுட்னு இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட் ஒரு டைம் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லாக் அவுட்னு கொடுங்க. லாக் அவுட் கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட்னு வந்துச்சா. ஸோ இப்போது நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபோன்ஸில் இருக்கிற இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டும் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே வந்து முக்கியமாக. நம்ம சொன்ன மாதிரி எல்லா விதமான செட்டிங்ஸையும் வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் மேக்ஸிமம் வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.